ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா அதே மாதிரி array.prototype.lastIndexOf பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ என்ன பண்ண அதை மாதிரி கிளிக் பண்ணிக்கிறேன். அண்ட் அதே எக்ஸாம்பிள் தாங்க. ஸோ இது எக்ஸாம்பிள் என்னன்னா, ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான். ஸோ இந்த ஃபைன் லாஸ்ட்டுன்னு பார்த்தோம்ல அதே மாதிரி தான். ஸோ இண்டெக்ஸ் லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப். ஓகே, ஸோ இதை பார்த்தீங்கன்னா வந்து இந்த லாஸ்ட்டு இந்த ஃப்ரம் ரைட்லேருந்து வரும் உங்களுக்கு. ஓகே, செக் பண்ணி உங்களுக்கு வந்து இண்டெக்ஸ் காமிக்கும். ஸோ சேவ் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் பார்த்தா மைண்ட்ஸ் தான் வரும், பிகாஸ் நம்ம வேல்யூ இல்லை. கரெக்டாக அதே வாட் சப்போஸ் ஐ வில் ஹேவ் லைக் இங்கே ஒரு இன்னும் கேட்ஸ் வைக்கிற வச்சுக்கோங்களேன், கேட்ஸ். அண்ட் அதே கேட்ஸ் வந்து நான் சர்ச் பண்ணுறேன் இங்கே. ஸோ சேவ் பண்ணிங்க அப்படின்னா 3ன்னு வருது. ஏன் 3 வருது? இங்கே பார்த்தீங்கன்னா 0 1 இது வந்து ஃபஸ்ட் அக்கரன்ஸ். ஓகேங்களா, அது விட்டுரும். ஸோ 0 நெக்ஸ்ட் கேட்ஸ் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இது என்ன இண்டெக்ஸு? 0 1 2 3 தேர்ட் இண்டெக்ஸ். அதனால தான் வந்து உங்களுக்கு 3ன்னு வருது. ஓகே, ஸோ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இண்டெக்ஸ் ஆஃப்னா உங்களுக்கு வந்து அதோட ஃபஸ்ட்டு காமிக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது நீங்கள் டெலிட் பண்ணி வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்களேன், இண்டெக்ஸ் ஆஃப். கரெக்டாக இப்போ சேவ் பண்ணிங்கன்னா 1 காமிக்கும், பிகாஸ் ஃபஸ்ட்டு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் பார்க்கும்போதே ஃபஸ்ட்டு கேட்ஸ்லேயே வந்து உங்களுக்கு வந்து இண்டெக்ஸ் வந்துடுது. ஓகேவா, அதுவே உங்களுக்கு வந்து லாஸ்ட்டாக வேணும் அப்படின்னா அப்போ வந்து இட்ஸ் கால் லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப். ஓகேவா, ஸோ புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. சூப்பர்.